நம்ம நாட்டுல வெங்காய வியாபாரி வெள்ளைப்பூடி வியாபாரி 2 பேர் இருந்திருக்காங்க. சரி. 2 பேரும் பங்காளி தான். அந்த காலத்திலேயே கப்பல்ல ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டு கொண்டு வித்துருக்காங்க. யாரு? வெங்காயத்தை. நம்ம தமிழர். தமிழன் அதுல மிகப்பெரிய பெருமை வாய்ந்தவன் வியாபாரத்துல. வெங்காய மூடைகளை கப்பல்ல ஏத்திட்டு வெளிநாட்டு கொண்டு வரேன் வியாபாரி. சரி. அப்படி போகும்போது இவனுடைய நேரமோ அல்லது வியாபாரத்துடைய நேரமோ கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இயந்திர கோளாறு ஆகி போய் நின்று போச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வேலை பார்க்க இன்னும் 10 நாள் ஆகும்ட்டாங்க. என்னன்னா 10 நாள் வரைக்கும் இந்த வெங்காயம் அங்கே இருந்துச்சுன்னா கெட்டு போகும், அழுகி போகும், வேலை சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்க முடியாது. இரண்டாம் திரும்பி பார்க்கறேன், இவன் நல்ல நேரம் அங்கே வேலை செய்யுது. எப்படி? அந்த கோளாறாய் நின்ற இடம் அது ஒரு குட்டி தீவு. அங்க ஜனங்கள்லாம் இருக்காங்க. அங்க ஒரு மன்னர் இருக்காரு. பார்த்தேன் வெட்டியா அழுகி போற சரக்கு இங்க இறக்கி பாதி விலைக்கு கூட வித்துடுவான், எப்படியாவது வர்ற காசு வரட்டும்னு இறங்கி 4 மூட்டை கீழே இறக்கி வெங்காயம் வெங்காயம் வெங்காயம்னா அங்க இருக்கவனுக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியல. அப்புறம் மன்னர் இருக்காரு, அங்க கொண்டு அப்புறம் மன்னர்கிட்ட கொண்டு வெங்காயம் வெங்காயம்னா அந்த வெங்காயத்துக்கு அந்த வெங்காயத்தை பத்தி என்னன்னு தெரியல. எப்படா இவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு ஐடியா பண்ண. நம்ம தமிழ் அதுல அறிவாளி இல்லையா? என்ன பண்ண? வெங்காயத்தை வெட்டி சமைச்சு வெங்காய கூட்டு சாம்பார் வெங்காய சட்னி இப்படி அரைச்சு கொடுத்தான். மன்னர் தின்னோடனே ருசி நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இது சூப்பரா இருக்கு, இந்த கப்பல்ல எத்தனை மூட இருக்கு அதுக்கு கீழே இறக்கிட்டார். ஒரு வெங்காயம் மூட கூட வெளியில போக கூடாது, புறத்தை இறக்குங்க அப்படின்ட்டு. வியாபாரிக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, இறக்கிட்டான். மன்னர் கேட்டார், இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்னா? அவன் நம்மால் சொன்னா இந்த நாட்டுல என்ன உயர்ந்த பொருளோ அதை கொடுங்கன்னு கேட்டான். அந்த நாட்டுல விலை உயர்ந்த பொருள் எதுனா தங்க கட்டி. மன்னர் சந்தோஷத்துல ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி அதுல மூட்டையில ஒரு வெங்காயத்துக்கு ஆமா ஒரு மூட்டைக்கு ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்கம். ஒரு மூட்டை வெங்காயம் கொடுத்தா ஒரு மூட்டை தங்கம் அள்ளிட்டான். யாரு முகத்துல முடிச்சோம். 10 நாள் வெயிட் பண்ணி கப்பல் ரெடி ஆனோடனே தங்கத்தை பூரா கொண்டு வந்து நாட்டுல இறக்கிட்டான். இது இறக்கணும்னு வெள்ளைப்பூடி வியாபாரி பார்த்தேன், செத்துட்டான். என்னாச்சு? ஐயோ போனேன் மக்கள் தங்கமா கொண்டு வந்து இறக்கிட்டேன், என்னடா அது நம்மள பொறுப்பானா? பைய போய் கேட்டேன், என்ன பங்காளி என்ன இப்படி என்ன சமாச்சாரம், தங்கம்லாம் என்ன நடந்துச்சு? உண்மை சொல்லிட்டேன். மாதிரி போனேன், நின்று வச்சு அங்கே வியாபாரம் பண்ண கிடைச்சிருச்சுன்னா ஏத்தரா வெள்ளை போட போறான் கப்பல் ஏத்திட்டேன். அடுத்த கோடீஸ்வரன் நம்ம வெள்ளை போட போறா ஏத்திட்டு அது இயற்கையா கப்பல் நின்றுச்சாங்க. அவனுக்கு இவன் வம்பா கொண்டு நிறுத்திட்டான். சரி, நிறுத்தி வெள்ளை போட முடிய இறக்கிட்டான். இறக்கி வெள்ளை போடுனா அவங்களுக்கு வெங்காயமே தெரியாது, அவங்களுக்கு வெள்ளை போடுனா தெரியுமா? அப்புறம் வெள்ளை போடும் தெரியல. மன்னர்கிட்ட கேட்டா அவருக்கும் வெள்ளை போடுனா தெரியல. நம்மளுக்கு தான் யோசிப்பானே, டக்குனு வெள்ளை போட போறா உரிச்சு பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தியா மன்னர். மன்னர் சாப்பிட்டுன்னு ஆஹா அருமையான ருசியா இருக்கிறா, இறக்கடா போறா தின்ட்டான். கூட்ட பூரா இறக்கு. இவனுக்கு யோகம் கட்டி ஏறிடுச்சு, இறக்கிட்டான் பூரா வெள்ளை பொடி. இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. இவன் கேட்ட மாதிரியே கேட்கிறேன், உங்க நாட்டுல விலை உயர்ந்த பொருளை கொடுங்க. அதுதான் இவன் செஞ்ச தப்பு. என்ன நியாயமா தானே கேட்டான்? என்ன கோளான்னு கேளு. என்னாச்சு? இந்த வெங்காயம் அந்த நாட்டுக்கு போற வரை விலை உயர்ந்தது தங்கம். ஆமா, என்னைக்கு இந்த வெங்காயம் அங்க போச்சோ அந்த வெங்காயம் தான் விலை உயர்ந்ததுன்னு மன்னர் முடிவு பண்ணிட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னாச்சு? விலை உயர்ந்த பொருள் கொடுன்னு கேட்க ஓகே வெள்ளை போட பூரா இறக்கு, வெங்காயத்தை பூரா ஏத்துறான் மூடிட்டான். முண்டை பூரா வெள்ளை போட இறக்கிட்டு வெங்காயம் மூட பூரா ஏற்றிட்டு வீட்டில் வந்து இறக்கிட்டான். இது தேவையா? பக்கத்து வீட்டில் தான் அந்த வெங்காயம் மூட பூரா இருந்துச்சு, வேணும்னா அங்கனே எடுத்துக்கலாம். இன்னொன்னு வெங்காயத்தை காட்டிலும் வெள்ளை போடு விலை கூட, தள்ளு வண்டியில் போட்டு வித்துருந்தாலும் தாயில நல்ல காசுக்கு வித்துருக்கலாம்.